ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேலி மீன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இது வந்து ஏரி ஆற்றுல இருக்கும். இது வந்து தனியாக வளர்த்தும் விற்பாங்க. இது வளர்ப்பு மீன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமத்தில் தான் ரொம்ப கிடைக்கும். இது நான் எங்கள் ஊரில் அடிக்கடிக்கு செய்வோம், நல்லாயிருக்கும். அது வந்து நாங்கள் இப்போ இது சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் கிடச்சிது. அது நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்பயுமே நார்மலாக வைக்கிற மாதிரி தான். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மீன் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கொழுப்பு மாதிரி வரும். அதனால் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி செய்யணும். ஆனால் இதில் அந்தளவுக்கு எதுவும் தெரியல. சரி நம்ம வேணா ஊற்றிக்கலாம். நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றி செஞ்சேன். நான் வந்து இதுக்கு தக்காளி நிறைய போட்டிருக்கிறேன். புளியெலாம் நிறைய ஊற்றணும். எப்பயுமே கொஞ்சம் இந்த மாதிரி மீனுக்கெலாம் வந்து நம்ம நிறைய புளிப்பும் காரம்லாம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய மஞ்சத்தூள் போட்டு நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணியும் இப்போ இதுலேயும் நிறைய மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கும். அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து குழம்புக்கும் இது வந்து வறுவலுக்கும் வச்சுருக்கிறேன். வறுவல் வந்து நிறைய வறுக்க போகிறது கிடையாது. பாதி வந்து நாங்கள் 2 பேரை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு, இவ்வளோ நம்ம சாப்பிட முடியாதுன்ட்டு கொடுத்துட்டு இந்த தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு எங்களுக்கு தேவையான ஒரு 5-6 பீஸ் மட்டும் எடுத்து நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நல்லாயிருக்கும் இந்த மீன். இந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கேட்டு கிடைக்கல. இப்போ நான் சமீபமாக 2 நாள் முன்னாடி ஊருக்கு போனேன். அப்பயே வந்து வவ்வா மீன் தான் கிடச்சிது, குழம்பு வச்சுருந்தாங்க. அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் எங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப வந்து மீசெல்லாம் வச்சுருக்கோம். இந்த மீன் நல்லா பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வறுவலுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம லெமன் ஊற்ற வேண்டாம். நான் வந்து புளி வந்து கட்டியாக கரைச்சி வச்சு அதை ஊற்றுறேன். ஏன்னா அது புளிப்பு தான் வந்து இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்மெல்கள் எதுவும் வராமல் இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து மஞ்சத்தூள், இந்த புளியெலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது வந்து குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சிச்சு. குழம்பு வந்து நல்லா ரொம்ப எண்ணெயில் கொழுப்புலாம் வரல, நல்லா இருந்துச்சு குழம்பும். இப்போ வந்து குழம்பு ரெடியான பிறகு நம்ம வந்து மசாலா மீனுக்கு தடவிக்கலாம். இப்போ வந்து நான் அதை கட்டியாக அந்த இது பிசைஞ்சு வச்சுருக்கேன் மசாலா. அதை நான் ஒன்று ஒன்றா வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் பிசைஞ்சு ஒரு மீனுக்காக வந்து நான் ஊற வைக்கிறேன். இது ஊறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மதியம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு 12:30க்கு தான் வந்தோம். வந்த உடனே மீன் செஞ்சுட்டு சாப்பிட மணி 2 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு உப்பல் மாதிரி வரும். அது ஏன்னா இந்த மீன் எப்பயுமே அப்படி தான், நம்ம நார்மல் மீன் மாதிரி வராது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மீனை பற்றி. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இதை சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அது கொஞ்சம் துண்டு மட்டும் போட்டு வறுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ நாங்கள் சாப்பிடல, எங்கள் மாமாக்கும் பொண்ணு மட்டும் சாப்பிட்றாங்க. நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ அர்ஜெண்ட்டாக அவங்களுக்கு தான் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரல, இதில் கொழுப்பு இல்லாதனால நான் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மேலே போட்டுட்டோம்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலே கொஞ்சம் வச்சு வேக விடணும். மீன் கொஞ்சம் வேகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மீனே வந்து இது 1.5 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அது கொஞ்சம் நம்ம வேக விடணும். கடல் மீன் மாதிரி உடனே வேகாது. ஆனால் ரொம்ப சிம்மிலே பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கே தெரியும், அந்த பபுள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டைமும் ஆயிடுச்சு. அதனால அவங்க சாப்பாடு போட்டுடலாம். மீன் ஃப்ரை நான் வந்து சிக்கன் வாங்கி தொக்கு பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வச்சு முட்டை போட்டு கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மீன்லாம் வந்து எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. ஆனால் வந்து சாப்பிட்டு இதை பழக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மீன்லாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் கம்மியாக கூட விட்டுருக்கலாம். இருந்தாலுமே அது வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் கொழுப்பு மாதிரி வரும். அதனால் நல்லா இருந்துச்சு மீன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீன் கிடைச்சா. இப்போ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் வந்து நல்லா புயல் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து லைட்டாக காற்று தான் அடிச்சிட்டு இருந்தது. இது வந்து பாபா கோயில் பேக் சைடு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா, அந்த இடத்துல எடுத்தது. அங்கே கொஞ்சம் செடி இருந்ததுனால காற்று அடிக்கிறது தெரிஞ்சுது. ஆனால் இங்கே சுத்தமாக தெரியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.